இது வந்து பாலமுருகன் கடன் துறைப்பாக்கம் OMR. இது வந்து என்ன இஷ்யூனா நிறைய பில்லு இருக்குது, கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் 5 இயர்ஸாக மெயின்டெனன்ஸே இல்லை. கான்ட்ராக்டர் விட்டாலும் யாரும் வரதில்லை. இங்கே தான் பசங்க சில்ட்ரன்ஸ் நிறைய வருவாங்க. ஆனால் இப்போ சுத்தமாக இந்த சில்ட்ரன்ஸ் பாம்பு இதெல்லாம் வரனால சுத்தமாக வரல. கான்ட்ராக்ட் விட்டாலும் வந்து லைட்டாக பில்லு கட் பண்ணாங்க மிஷினால், அதுக்கப்புறம் போயிட்டாங்க. எதனால என்ன நாங்களும் நிறைய கம்ப்ளைண்ட் இல்லாமல் போட்டு பார்த்தோம் 1913க்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை. இங்கே 4-5 பேர் கம்ப்ளைண்ட் போட்டு சுத்தமாக கம்ப்ளைண்ட் க்ளோஸ்டும் போட்டாங்க. என்ன ரீசனுக்கு போட்டாங்கன்னே தெரில. ஆனால் நாங்கள் விட போதில் திரும்ப கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். எப்போ வந்து ஃபுல்லாக பார்க்கை மெயின்டைன் பண்ணுறாங்களோ க்ளீன் பண்ணி பண்ணுறாங்களோ அது வரைக்கும் எங்கள் கம்ப்ளைண்ட் போயிட்டு தான் இருக்கும் எங்கள் அசோசியேஷன் மூலமாக. தேங்க்யூ. எத்தனை மாசமா வந்து இந்த பிரச்சனை இருக்குது? இது about 3 இயர்ஸ் மேலமா இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த பார்க்கால பார்த்தீங்கன்னா சரியா மெயின்டைன் பண்ணாதால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? இங்கே இருக்கிற குடியிருப்பு வாசிகள் என்னென்ன பிரச்சனை சந்திக்குன்னா, பாம்பு நிறையா வருது, கீரி புல்லை எல்லாமே இருக்குது. அதனாலே இந்த பார்க்குக்கு வர பசங்க வரதே இல்லை. பெரியவங்க சீனியர் சிட்டிசன் தான் மோஸ்ட்லி வந்து வாக்கிங் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் ஒரு வாக்கிங் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு பிளேஸாக இல்லை இப்போ பார்க்கு. நீங்க இந்த பிரச்சனையை வந்து கவர்மெண்ட் கிட்ட சொன்னீங்களா? அரசாங்கம் கிட்ட சொல்லும் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். டேரக்டா ஏஐ கூட பாத்துறோம் சார், பண்றோம் சார், கான்ட்ராக்ட் போட்டோம் சார் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது வரைக்கும் யாரும் வரல. வந்து பார்க்கவே அன்றைக்கி வந்தாங்க புதுசாக கான்ட்ராக்ட் எடுத்தவங்க வந்து சும்மா 2 நிமிஷம் பார்க்க மிஷினால் புல்லை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நாங்களும் கான்ட்ராக்டருக்கும் ஃபோன் பண்ணுறோம், 1913க்கு பண்ணுறோம், கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க, வந்து இது பண்ணுறதே இல்லை. ஆனால் நாங்கள் ரெகுலராக பண்ண தான் போகிறோம், கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் இருப்போம். எப்போ எங்களுக்கு ப்ராப்பராக சொல்யூஷன் கிடைக்கும் அந்த இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் இருப்போம். இப்போ இந்த பார்க்கால பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு வந்து யாருக்குன்னா பாதிப்பெல்லாம் ஏற்பட்டு இருக்கிறதா? இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது. சின்ன சின்ன பசங்களாம் வந்து பார்க்க இவர்கிட்ட செக்யூரிட்டி இருக்கால அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கீங்க. இங்கே இருக்கிற வேலை பார்க்கல யாரும் மெயின்டைன் பண்ணுறது இல்லையா? என்ன சொல்கிறாங்க அவங்க காரணம்? இல்லை, அவங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேறு இஷ்யூ. அவங்களுக்கு சேலரி சரியாக கொடுக்கறதில்ல. இது புது கான்ட்ராக்டர் கேட்கும்போது கொடுக்குறோங்கிறாங்க. அவர் ஏஐயும் சேலரி கொடுக்குறாரு போல். அவரு எத்தனை மாதம் ஏஐயே சேலரி கொடுத்துருப்பாரு இவங்களுக்கு. அதனால ஒரு சுத்தமாக ஒரு இது ரெஸ்பான்ஸே இல்லை கவர்மெண்ட் சைடு. இப்போ ஏஐ கிட்டலாம் பேசிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க இதை ரெடி பண்ணுறது? பார்க்குறேன் சார். அவர் என்ன சொல்கிறாரு, கான்ட்ராக்ட் போட்டேன் சார், இன்னும் வரல அப்படின்னா. ஒரு நாளைக்கு வந்து தான் ஃபோட்டோ எடுத்து ஒர்க் பண்ணி லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க மிஷினால். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் சார் வராங்க சார் மெட்டீரியல்லாம் வந்துடுச்சு, வராங்க சார், இன்னும் வரைக்கும் வரல. ஆனால் நாங்கள் இப்போ கவர்மெண்ட்டுக்கு எங்கள் சைடு என்ன எஃபோர்ட் போட முடியுமோ அதை போட்டுட்டு தான் இருக்கோம். வணக்கம், என்னுடைய பேர் ஜோசப்பு. நான் பாலமுருகன் கார்டன் ஃபஸ்ட் மெயின் ரோட்டில் இருக்கிறேன். இங்கே இப்போ வாக்கிங் வரேன், ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வரேன். வரும்போது பூரா வந்து எனக்கு நிறையா தடவை டேமேஜ் ஆயிடுச்சு. எனக்கு கால் ஒரு தடவை அங்கே பக்கத்தில் விழுந்துட்டேன், வலிக்கி விட்டுச்சு. எனக்கு ஈரத்தில் வந்து வலிக்கி விட்டு இந்த இடத்துல விழுந்தேன். அதே மாதிரி அங்கங்கே டைல்ஸ் பூரா டேமேஜ் ஆகிருக்குது. யாருக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, பண்ணதுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடையாது. சொல்கிறாங்க வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஆனால் வரமாட்டேங்கிறாங்க. ஏயும் வர்றாரு, வந்து பார்க்குறாரு, அதுக்கடுத்து ஆள் அனுப்புகிறாங்க, ஆனால் வேலை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது கிடையாது. இது மாதிரி எங்களுக்கு பிரச்சனை நிறையா போயிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சைடில் ஃபுல்லாக தண்ணி நிற்குது, கொசுக்கள் நிறையா வருதுனால. சாயந்தரத்தில் ஒரு 6 மணிக்கு வந்தால் கொசு நிறையா கிடைக்குது, அதுக்கு மருந்து அடிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி எங்களுக்கு ப்ராப்ளங்கள் வந்து நிறையா இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு வழி தெரியல. அதான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ ஓகே, இப்போ மெயின்டைன்ஸ் பண்ணனா என்னென்னலாம் உங்களுக்கு மெயின்டைன்ஸ் பண்ணால் சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டைல்ஸை வந்து மட்டப்படுத்தணும். டைல்ஸ் அங்கங்கே ஓட்டையாக இருக்குது, அங்கங்கே மேடு தவமாக இருக்குது, அதை செய்யணும். தண்ணி வந்து ஃபுல்லாக பார்க்க உள்ள தண்ணி நிற்குது, அதுக்கு மண் கொட்டி அதுக்கான வேலைகளை செஞ்சு அப்புறம் புல் போடணும். இந்த மாதிரி வேலைகள் பண்ணால் தான் அது அவர் சொன்ன மாதிரி பாம்புகள் நிறையா வருது. பாம்புகள் அன்றைக்கி ஒருத்தர் கடிச்சு அதுக்கு மருந்து போட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நிறையா இருக்குது எங்களுக்கு. வணக்கம், என் பேர் பன்னீர்செல்வம். பாலமுருகன் கார்டன் ஃபஸ்ட் மெயின் ரோட்டில் இருக்கேன். இந்த பார்க்குக்கு தான் நாங்கள்லாம் வாக்கிங் வருவோம். நான் ஒரு சீனியர் சிட்டிசன். இந்த சீனியர் சிட்டிசனாக நடக்கிறதுக்கு இந்த பார்க்கில் வெறுங்காலில் நடக்கக்கூடிய இடம் இது. அவ்வளோ சுத்தமாக இந்த இடத்த ஒரு 3-4 மாதமாக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் சீனியர் சிட்டிசன் வந்து கீழே விழுறது, இது போல் அடிப்பட்டெல்லாம் இருக்குது, புல் இதெல்லாம் நிறைய வளர்ந்துருக்கிறதால வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அதை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியாச்சு. வரேன்னு சொல்கிறாங்களே வழியே வந்து சரியாக பார்க்க மாட்டேன்றாங்க. புது கான்ட்ராக்டர் வந்தால் நல்லா நடக்கும்னு எதிர்பார்த்தோம். புது கான்ட்ராக்டர் வந்து அந்த வேலையை ஒழுங்காக செய்யாமல் ஃபோன் பண்ணும்போது இதை வரோம் சார் ஆட்களை வந்து செய்வாங்கன்னு சொல்கிறாங்களே வழியே இது வரைக்கும் யாரும் வந்து எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. அதனால் சீனியர் சிட்டிசன் சிறு பிள்ளைங்களும் ஓடியாந்து நடக்கிறதுக்கு ஆசைப்படுதுங்க. எல்லாம் விழுறாங்க. இந்த செடிங்கெல்லாம் வளர்ந்துக்கிறதால யாரும் வர முடியல. அதனால் தயவுசெய்து இதை க்ளீன் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வயதானவங்க வந்து எக்ஸசைஸை செய்து தான் கொஞ்சம் உடம்பை திடகார்த்தமாக வச்சுக்க முடியும். எல்லா விதத்துலையும் செய்யணும். ஆனால் இந்த பார்க்கில் தான் முக்கால்வாசி பேர் இது வரைக்கும் வந்துட்டு இருந்தாங்க. நல்லா மெயின்டைன் பண்ண பார்க்கு. எல்லா பார்க்கோட இந்த பார்க் ரொம்ப அருமையாக இருந்தது. அப்படிப்பட்ட பார்க்கு இப்போ வந்து எவ்வளோ இதுவாக இருக்குதோ மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அவ்வளோ மோசமாகிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. செய்கிறோன்ற வார்த்தையை சொல்கிறாங்களே இது வரைக்கும் எதுவும் செய்யலை. அதே போல் ஒரு மரம் விழுந்து
3 மாதமும் ஆகுது. அந்த மரத்தை பற்றி கேட்டால் அதை கட்டுறதுக்கு ஒரு சாதாரண கயிறு போதும், அதுக்கு அப்ரூவல் வேணும்னு சொல்கிறாங்க. அது அப்ரூவல் கொடுக்காம நாங்கள் என்ன செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. இப்படி இருந்தால் எப்படி மக்கள் வருவாங்க போவாங்க? சிறு பிள்ளைங்க விளையாடுற இடம், இப்போ லேடிஸ் கூட வந்து அவங்க வாக்கிங் போவாங்க. ஆனால் யாருமே வரத்துக்கு பயப்படுறாங்க. ஏன்னா பாம்பு கீரிப்புல் இதெல்லாம் வந்து ஒருத்தர் கடிச்சிருக்கு, அவர் ரொம்ப சீரியஸாக நம்ம போய் இன்றைக்கி ஓரளவுக்கு கடவுளுடைய புண்ணியத்தை அவர் தேறியாச்சு. அது போலாம் இருக்கிறதால இது தயவு செய்து அரசாங்கம் எவ்வளோ மக்களுக்கு செய்து அதில் இதையும் கொஞ்சம் பார்த்து நல்லபடி செய்யும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே பாலமுருகன் பார்க்கு டெய்லி வருவேன் காலையில் ஷட்டில் விளையாட்டுக்கு. ஆனால் இங்கே என்னென்னா கொஞ்சம் செடி ஜாஸ்தி இருக்குது. சில வாட்டி பாம்பு பார்த்துட்ருக்கீங்க, முங்கீஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஒன்று என்னென்னா இங்கே எல்லா செடியும் கொஞ்சம் க்ளீனாக கட் பண்ணியாச்சுன்னா விளையாட்டுக்கும் ஈவினிங் டைமில் ஆள் வரட்டுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ஏரியாவில் பெரிய பார்க்கு இது மட்டும்தான். ஆனால் கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. சில லைட்ஸ் ஒர்க் ஆகலை, கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 லைட்ஸ் ஒர்க் ஆகலை. அதையும் கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சுன்னா இன்னும் விளையாட்டுக்கு ஈவினிங் டைமில் பசங்களுக்கு வரட்டுக்கு ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் பாலு. ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் பாலமுருகன் கார்டனில் இருக்கிறேன். நான் ரெகுலராக பார்க்குக்கு வாக்கிங் வருவேன் காலையில் சாயங்காலம். இந்த பார்க் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி அருமையான பார்க். இந்த ஏரியாவில் ஒரு 20 பேர் காலையில் வாக்கிங் வருவாங்க, 30 பேர் ஈவினிங் வருவாங்க, ஒரு 20-25 சில்ட்ரன் வந்து விளையாடுவாங்க. இப்போது லாஸ்ட் 1 இயராக கான்ட்ராக்டு டெண்டரில் ஏதோ ப்ராப்ளமில் யாரும் கான்ட்ராக்டர் இல்லாத, பில்லு கட் பண்ணல, செடியை மெயின்டைன் பண்ணல. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு இங்கே இருக்கிற லைட்டுங்க வந்து எதுவுமே பெயிண்ட் அடிக்கலை, எதுவும் பண்ணல. அதால் ஒரு 3 லேம்ப் போஸ்ட்டு கீழே விழுந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு கட்டையை வச்சு கட்டியிருக்கிறாங்க. அதுவும் தாங்காது. என்றைக்காவது யாருக்காவது ஷாக் அடிக்கும்னு ஒரு பயமாக இருக்குது. சில லேம்ப் வந்து ஆல்மோஸ்ட் அப்படியே ஒடிஞ்சி தொங்கின்னு இருக்குது. அதையும் பார்க்கலாம் நீங்கள். 15 லைட் எரிய மாட்டேங்குது. ஈவினிங்கு இப்போல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே இருட்டாயிடுது. 6 மணிக்கு மேலே பயமாக இருக்குது. இந்த பார்க்கில் நிறைய 3 பாம்பு இருக்குது, நிறைய கீரிப்பிள்ளை இருக்குது, பிளட் சக்கர் இருக்குது. இதெல்லாம் வந்து நடுக்கிறதுக்கும் பயமாக இருக்குது. யாரும் இப்போது அவ்வளோவா வர்றதில்ல. மீதி எக்யூப்மெண்ட்டெல்லாம், இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்டெல்லாம் இதெல்லாம் கவர்மெண்ட் நிறைய செலவு பண்ணி வச்சுருக்கு. அதை வந்து மெயின்டைன் பண்ணாத எல்லாம் துரும் பிடிச்சிருக்கு. அந்த எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ணாத, ஓப்பன் ஜிம் எக்யூப்மெண்ட்டு யூஸ் பண்ண ஆகலை. ப்ளஸ்ஸு இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த பார்க்கில் வந்து மழை பெஞ்சால் தண்ணி நிற்கிது. அதுக்கு வந்து தண்ணியை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டமே கிடையாது. இதால் மஸ்கிட்டோ வந்து இங்கே 104 வீடு இருக்குது. ஒரு பில்டிங்லேயும் 4 ஃப்ளாட் 5 ஃப்ளாட்டு. அப்போ நீங்கள் நினச்சி பார்க்கலாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ சீனியர் சிட்டிசன்னு. ப்ளஸ் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. இதனால் மலேரியா டெங்கு வர வாய்ப்பு அதிகம். இந்த தண்ணியை எடுக்கிறதுக்கு என்னுடைய சஜஷன் என்னன்னா, எல்லா இடத்துலையும் ஒரு ட்ரெயின் பைப்பை போட்டு பக்கத்துலேயே ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணால் தண்ணியெல்லாம் போயிடும். அப்படியும் இல்லைன்னா ஒரு பம்பை எடுத்துன்னு வந்து தண்ணியை எடுத்து வெளியே விடலாம். அது எதுவுமே பண்ணுறதில்ல. அதே வெயில் வந்து போகணும். ஒரு தடவை மழை காலத்தில் வந்து 1 மாதம் 1.5 மாதம் தண்ணி தேங்கும். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் பண்ணால் இந்த பார்க்கு திருப்பியும் ஒரு நல்ல பார்க்காக இருக்கும்னு வேண்டிக்கிறேன். வணக்கம், என் பேர் முகமது கான். நான் இப்போ நின்றுட்டுருக்கிறது வந்து பாலமுருகன் கார்டன் அப்படின்ற ஒரு ஏரியா துறப்பாக்கத்தில் இருக்குது. அதில் இருக்கிற இந்த பூங்கா வந்து கிட்டத்தட்ட 1 ஏக்கர் பூங்கா. இது வந்து ஒரு பெரிய வசதி இங்கே இருக்கிற மக்களுக்காக. இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூங்காவை திறந்து வச்சுருந்தாங்க. அப்போது இதோட மெயின்டெனன்ஸு பராமரிப்புலாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இப்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3-4 வருஷமாக வந்து இந்த இடம் வந்து மழை பெஞ்சதுனாக்கா தண்ணி நிற்கிது. இந்த இடத்துல இங்கே பிள்ளைங்க வந்து உள்ளே போய் விளையாட முடியல. அப்புறம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு கடிகாரம் இருக்குது. இந்த கடிகாரத்தில் அந்த காலத்தில் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி திருக்குறள் ஒலிக்கும். திருக்குறளோட பொழிப்புரை அதோடு சேர்ந்து இருந்தது. அது இங்கே இருக்கிற மக்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக என்ன தமிழில் சொல்கிற மாதிரி கேட்பாரற்று கிடைக்கிறது. ஒன்றுமே இல்லை அதில். இங்கே நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இருக்கிற மரம் செடிகள் இதுக்கு வந்து சரியான பராமரிப்பு இல்லை. புல்லெல்லாம் கிட்டத்தட்ட முட்டி அளவுக்கு வளர்ந்துருக்கு இங்கே. ஸோ இதில் போய் மக்கள் போக முடியாது. இதில் வந்து
விஷ ஜந்துகள் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பூரான், பல்லி, சில பேர் வந்து பாம்புகள் இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ மக்கள் கூடுற இடத்துல இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் இருந்ததுனாக்கா இது மக்களுக்கு வந்து பயன்பாடு இல்லாமல் போயிடும். இது வந்து தயவுசெய்து இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இது மேலே வந்து நடவடிக்கை எடுத்து இதை சீரமைச்சு இது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு நிலைக்கு மறுபடியும் அதை கொண்டு வரணும். அதுதான் எங்களோட வந்து கோரிக்கை, வேண்டுகோள். எல்லாருக்குமே யூஸ் ஆகிற பார்க் இது. இங்கே சுற்று வட்டாரத்தில் இவ்வளோ பெரிய பார்க் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான இடம், பச்சை பசேல்னு இருக்கிற இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காட்டு செடிகள் இதெல்லாம் வளர்ந்துருக்கு. ஸோ இதனால் யாருக்குமே பயன் கிடையாது. மக்களும் வந்து அதிகமாக வர விரும்பலை இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில். ஸோ இதை வந்து சீரமைத்து இதை வந்து மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வந்து இதுக்கப்புறம் வந்து பராமரிப்பு அது வந்து முக்கியம். நாங்களும் அதில் வந்து உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். எங்களுடைய நலச்சங்கத்தில் இருக்கிற ஆட்கள் வந்து நாங்களும் செய்கிறோம். பட் இதை வந்து உடனடியாக இதெல்லாம் அகற்றிட்டு அதுக்கப்புறம் பராமரிப்புக்கு வழி செஞ்சிங்கனாக்கா ரொம்ப நல்ல வசதியாக இருக்கும். நன்றி, வணக்கம். என் பேர் ஜவஹர். நான் பாலமுருகன் கார்டன்ஸ் 3rd மெயின் ரோட்டில் இருக்கேன். இந்த பார்க்குக்கு எய்த்த வீடு தான், இங்கே தான் இருக்கேன் வீடு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் குப்பை பயங்கரமாக போட்டு வச்சுருக்காங்க. இது ஒவ்வொரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கப்புறம் வந்து கிளியர் பண்ணுவாங்க. அது கிளியர் பண்ணுறதுக்கு 2-3 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் திருப்பி குப்பை போட்டுறாங்க இங்கே. ஆனால் அது இந்த குப்பைனால் எலி வருது, பாம்பு வருது. ஏன்னா உள்ள பார்க் மெயின்டெனன்ஸ் இல்லைனால எல்லா எலி பாம்பு எல்லாம் இங்கே தான் வந்து இதாக இருக்குது. இப்போ அதனால் வந்து இப்போ என்னோடய வீட்டுக்கே ஏத்தாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து எலி வந்து ஒயர்லாம் கடிச்சிட்டு போயிடுச்சு. அதுக்கு நான் ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணி இப்போ தான் அந்த எலியெல்லாம் அந்த ஒயர்லாம் சரி பண்ணேன். இப்போ இங்கே ஒரு இந்த பழைய வாக்கியா மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல போன அந்த இரும்பு பைப்பு அது அப்படியே கட்டி இங்கே போட்டு வச்சுருக்காங்க. அதை கிளியர் பண்ணவும் இல்லை. இந்த கிளியர் பண்ணாமல் இருக்கிறதுனால இப்போ கார்லாம் வந்ததுன்னா யூட்டன் எடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இங்கே என் காரே மாட்டுச்சு இங்கே. இதனால் இதை கொஞ்சம் ஏதாவது கிளியர் பண்ணி ஒழுங்காக பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏத்தாப்பில் குடியிருக்கவங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் கேபிள், பவர் லைனு இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குது. இதோடைய பிரச்சனை எண்ணிக்கை ஆகும்னு தெரியாது. யாராவது லாரியோ ட்ரக்கோ ஏதாவது வந்து இடிச்சிட்டா பவர் ஒன்று போயிடும். ரெண்டாவது அவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு 2-3 ஏரியாவில் பவர் கேபிள் ஓப்பன் ஏரியாவில் இருக்குது. அதை விட்டு ஒரு 4 மாதமாக எங்களுக்கு இபி பவர் இன்டரப்ஷன் எவ்ரிடே, மினிமம் 30 minutes to மேக்ஸிமம் 2 hours எவ்ரிடே. ஏதாவது ஒரு ரீசன். ஏன் இந்த 4 மாதமாக ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி எந்த பவர் ப்ராப்ளமும் இல்லை. ஏன் இது வருதுன்னா 2 ப்ராஜெக்ட் ஓடுது. ஒன்று அண்டர் கிரவுண்ட் சுவேஜ் சிஸ்டம், ரெண்டாவது ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின். ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினும் அண்டர் கிரவுண்டும் மாற்றி கேபிளை கட் பண்ணிடுறாங்க. இவங்களும் இபிக்கு வந்து 2 ஆள் தான் இருக்குது. இந்த மொத்தம் ஏரியாவுக்கும் இவங்க தான் பண்ணோம். இதால் பவர் இன்டரப்ஷன் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் டீமே எலக்ட்ரிஷியன் வச்சு அவங்களே பண்ணோம், அதை பண்ண மாட்டேன்றாங்க. இதால் எல்லாருக்குமே துறைப்பாக்கத்தில் எவ்ரிடே பவர் கட்டு. மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஐடி பீப்புள். வீட்டிலேருந்து வேலை செய்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்கிற மெடிசன் எல்லாம் பாழாக போகுது. குழந்தைங்க தூங்க ஆக மாட்டேங்குது. இந்த பவர் கட்டு ப்ராப்ளம் கண்டினியூஸாக இருக்குது. அப்புறம் இந்த ஓப்பன் கேபிளில் அந்தந்த ஏரியாவில் இருக்குது. அதை விட்டு செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்டில் ட்ரைனேஜ் சிஸ்டம் பண்ணும்போது மெயின் பவர் கேபிளை ஒடிச்சிருந்தனால அதை ரிப்பேர் பண்ணி 2 ஃபேஸு 3 மாதமாக வருது. அது 3 ஃபேஸ் வர்றதுக்கு பவர் கேபிள் மாற்றணும். இபிஏஇ கிட்ட நாங்கள் வந்து பெட்டிஷனும் கொடுத்துருக்குறோம், ரிக்வெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறோம், நிறைய மெசேஜும் கொடுத்துருக்குறோம். அவங்க என்னன்றாங்க, கான்ட்ராக்டர் வந்து ஒர்க்கர் அமுச்சு அந்த ட்ரைனேஜை ஒடிச்சு கொடுத்து கேபிள் அவங்க வாங்கி கொடுத்தா நாங்கள் போடுறோன்றோம். இது 3 மாதமாக பெண்டிங்காக இருக்குது. அதே மாதிரி 6th கிராஸ் ஸ்ட்ரீட்டில் பவர் கேபிளில் போய் டேமேஜ் ஆகி 2 ஃபேஸ் தான் வருது. இதெல்லாம் தான் பவருடைய இஷ்யூ பாலமுருகன் கார்டன். டெய்லி கரண்ட் போகுதுன்னு சொன்னீங்களே, எத்தனை நாள் வரைக்கும் இங்கே டெய்லி கரண்ட் போகுது? 4 மாதமாக. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தினம் கரண்ட் போகுது. அட்லீஸ்ட் 30 minutes அது போகுது, மேக்ஸிமம் 2 hours போகுது. நீங்கள் டெய்லியும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா? அதுக்கு என்ன சொல்கிறாங்க அவங்க? எல்லாருமே நாங்கள் வந்து ஏஇ நம்பருக்கு கால் பண்ணுறோம். 4 மாதம் முன்னாடிலாம் ஏஇ கால் பண்ணால் எடுப்பார். இப்போல்லாம் நிறைய கால்னு நினைக்கிறேன். அவர் எப்போயாவது எடுப்பார், இல்லைன்னா எடுக்க மாட்டார். நாங்கள் வாய்ஸ் நோட் அனுப்புவோம், இல்லை மெசேஜ் அனுப்புவோம். சம்டைம்ஸ் லைன்மென்னு அவங்க எடுப்பாங்க, சம்டைம்ஸ் யாருமே எடுக்க மாட்டாங்க. அப்போ 1912 கால் சென்டர் பண்ணுவோம்.
கால் சென்டர் பண்ணால் ஒன்று வித்தின் 1 hour அவங்க க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, கரண்ட் வராதையே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஓகே, தினமும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் மணி வரும் கரண்ட் வந்து கட் பண்ணுறாங்க? 30 minutes மினிமம், 2 hours மேக்ஸிமம் 2 hours. நான் பாலமுருகன் கார்டன் நம்பர் 124 ஃபஸ்ட்டு மெயின் ரோட்டில் நான் வசித்து வரேன். என்னுடைய வீட்டுக்கு கீழே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்காக நான் கீழே இறங்கினேன் இரவு நேரம். அதாவது மார்ச் மாதம் 28ஆம் தேதி நைட்டு 8 மணி வரும்போது இந்த கார்னரில் நிறைய பல்காக குப்பை ஒயருங்கெல்லாம் கேபிள் ஒயர்லாம் இருந்தது. அதை எனக்கு தெரியாதவன் நான் காலை மெரிச்சனோ இல்லை என்ன எனக்கு தெரியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கீழே விழுந்துட்டேன். விழுந்த உடனே என்ன ஆச்சு, என்னுடைய தம்பு இது வந்து உரல் போன் வந்து ஸ்லிப்பாகி உடஞ்சிடுச்சு. அப்புறம் ஐ வென்ட் தேர் ஹாஸ்பிட்டல், மலர் ஹாஸ்பிட்டல். அப்புறம் ஆப்ரேட்டட் ஆன் May 2. அது பார்த்துங்க, ஃபோட்டோ பார்த்துங்க. நீங்கள் சொல்லுங்கள். ஆப்ரேட்டட் May 2. ஸோ நான் டிஸ்சார்ஜ் ஆன் ஸ்டில் ஆன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன். நான் இந்த கை எப்படி உங்களுக்கு இதுமாரி விழுந்தீங்க? அதான் சார், நான் நடந்து வரும்போது செப்பல் போட்டு இந்த மாதிரி இப்போ நடந்து வரேன். நான் இப்படி வரும்போது இங்கே ஒயர்லாம் இருந்தது, இருட்டாக வேறு இருந்ததுனால எனக்கு தெரியல. சாரி, நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது, பொய்யில்லைன்னு சொல்லக்கூடாது. எனக்கு தெரியாது. அப்படியே நடந்து வந்த நேரம் பாருங்க, அப்படியே விழுந்து அந்த ஃப்ரெஷரில் கால் தூக்க முடியாது, அப்படியே விழுந்தேன் பாருங்க. விழுந்த உடனே கரெக்டாக அந்த ஸ்பீட் பிரேக்கரில் இந்த கை இப்படி போயிடுச்சு. இப்படி தான் விழுந்தேன். இப்படி விழுந்த உடனே இந்த இடம் அப்படியே இந்த எலும்பு எடுத்துச்சு. இந்த எலும்பு எடுத்துன்னு இப்போ வந்து தச்சிருக்காங்கன்னா இன்னும் கூட பாருங்கள், இங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கு. இந்த இடம் மறுத்து போயிருக்கு. எனக்கு அந்த ஃபீல் இன்னும் என்னால் உணர முடியல. அதாவது நார்மல் டச்சு எனக்கு இல்லை இங்கே. ஓகே, உணர்வு இல்லை. ஆமாம், இன்னும் வந்து இதான் May 2. இன்றைக்கி என்ன ஆகஸ்ட் 23. ஸ்டில் வந்து எனக்கு இந்த இடம்லாம் கரெக்டாக இருக்குது, இந்த இடம் இல்லை. அதே மாதிரி இந்த இடம் எங்கன்னா பட்டதுன்னா எனக்கு உடனே இமீடியட் உயிர் போகிற மாதிரி வலிக்குது. இந்த ஆப்ரேட்டிங் பிளேஸில் லேசாக எது பட்டாலும். ஓகே, தெரு இந்த மாதிரி இருக்குங்கிட்ட ரோடு ஃபுல்லாக தண்ணியாகவே இருக்குது. ஸோ இதால் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்குது? இங்கே சரியாக ரோடும் போடாத மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன ஆச்சு அதை பற்றி சொல்லுங்கள். சார், போன வருஷம் வந்து செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி இந்த ரோடை எடுத்தாங்க சார், பள்ளம் எடுத்தாங்க இந்த ட்ரைனேஜுக்காக, ஸ்டாம் வாட்டருக்காக. போன வருஷம் செப்டம்பர் 9. ஆனால் இது வரலாம் இன்ன வரலாம் இந்த ரோடு கிளியர் ஆகலை. நீங்கள் அதை பற்றி அதிகாரிகிட்ட என்ன பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? அதிகாரிகிட்ட நான் இண்டிவிஜுவலாக நான் பேசல. பட் எங்கள் அசோசியேஷன் சோஃபா நல்ல பயங்கர ஸ்டெப் எடுத்து செய்கிறாங்க, இல்லைன்னே சொல்லக்கூடாது. பட் ஈவன் தோ இது வரலாம் இந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்னு ஃபோட்டோக்குள்ளே எடுத்து காட்டுங்க. நீங்கள் அப்படியே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். நேற்று நைட்டு வந்து பயங்கர தண்ணிங்களாம். முந்தா நாள் நைட்டு சார் பயங்கர மழை, 19 சென்டிமீட்டரு. காலையில் எங்கள் வீட்டுள்ள முதல் படிக்கட்டு வரலாம் தண்ணி வந்துடுச்சு. எழுந்து வந்து பார்த்தா ஒரே அங்கெல்லாம் தண்ணி. மேலே ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து போயினா நான் ஃபீல் பண்ணேன். நான் ஏன்னா சில நேரத்தில் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ஸோ அது போகிற இப்போ நேற்று நைட்டு அதே மாதிரி நடக்குது. இந்த எல்லா வேலையும் செய்த பிறகு கூட இப்படி தான் இருக்குது இன்னும். ஓகே, இந்த ரோடு சரியில்லாத வேறு என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு? அதான் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் சார். ஒரு ஜனங்க இங்கே ஐடி பீப்புள்ஸ் நிறைய இருக்காங்க. நைட்டில் நடந்து போகும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் டாக் வேறு இருக்குது, அது ஒரு தாறுமாறாக குழச்சி ஓடுது. ஒரே ஜனங்கள்லாம் சில நேரங்கள் அன்றைக்கி ஒரு லேடி வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட கடிச்சிட்டு இருக்கோம். இந்த கொசு மருந்து அடிக்கிறது கார்பரேஷன் வந்து அடிக்கிறாங்களா? அது என்ன எப்படி? அது நம்ம கார்பரேஷன் அகேன்ஸ்டாக எதுவும் சொல்லக்கூடாது சார். இது வந்து இது வேற. பட் அந்த கார்பரேஷன் அகேன்ஸ்டாக நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ரோடு ஃபுல்லாக தண்ணி நிற்குதுங்களே, அதுக்காக. ரோடு ஃபுல்லாக தண்ணி நிற்குது தான், நான் இல்லைன்னு சொல்ல. இந்த ரோடு எஸ்பெஷலி இந்த ரோட்டில் வந்து பயங்கரமாக தண்ணி நிற்குது. ஆஃப்டர் ஸ்டாம் வாட்டர் இது நேற்று நைட்டு நீங்கள் வந்துருந்தீங்களா, உங்களுக்கு அதாவது ஏர்லி மார்னிங்கில் வந்து கட்டாயம் தண்ணி வந்துடுச்சு. நான் நைட்டு மழைனால நேற்று கூட 20 சென்டிமீட்டர் நம்ம ஓஎம்ஆர் போட்டிருக்கோம். ஓகே, துறை பார்க்கணும் 20 சென்டிமீட்டர் போட்டிருக்கோம். முந்தாள் 19.5. இந்த ஏரியாவில் அதுவும் எஸ்பெஷலி எல்லா தண்ணியும் இங்கே தான் ஜென்ரலாக வரும், வந்துட்டு அந்த பக்கம் போகும். இப்போ அந்த பக்கம் பிளாக் பண்ணதுனால இங்கே தண்ணி நிற்கும். ஆனால் இந்த 2 ஸ்டாம் வாட்டர் போட்டதுனால ஒரு 2 ஹவரில் அது காலி ஆகிடுச்சு.